ஐயோ ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க, தண்ணி வேற வருதான். ஆமாட்டி, இன்னைக்கு விட்டா ஒரு வாரம் கழிச்சு தான் வரும். இன்னைக்கே பிடிச்சிக்கிட்டாதான் உண்டு. இப்பவே என்ன கூட்டமா இருக்குமோ தெரியல. ஆளாளுக்கு லைன் போட்டு குடத்தை கொண்டு வந்து வச்சிருப்பாவே. நம்ம தான் லேட்டா போறோம்னு நினைக்கேன். மல்லிகை முட்டு மனசு தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் முட்டு மனசு தொட்டு இழுக்குதடி மீனே, மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடத்துற பாடத்திலே நானே மருதாணி பூசவா, நீயே அடையாளம் போடவா. நெடுவாளி இது என்னடி கூத்தா இருக்கு? அதானக்கா எனக்கும் ஒண்ணும் புரியல. என்னெல்லாம் செய்யறாவ. ஐயோ கடவுளே. வாங்கக்கா, இந்த அநியாயத்தை நம்ம போய் கேட்போம். பாட்டி போவோம். தள்ளிலல்லோ லல்லோ லல்லோ தள்ளிலல்லோ லல்லோ. சுந்தரி அக்கா, என்னக்கா இதெல்லாம்? வள்ளியம்மா வாட்டி, தண்ணி பிடிக்க வந்தியோ? வயல்ல நாத்து நட வந்தோம். என்னக்கா செய்யறிய? ஏட்டி பார்த்தா எப்படி தெரியுது? குளிச்சிட்டு இருக்கேன்டி. ஏக்கா அது தெரியுது. இங்க கிடந்து எதுக்கு குளிக்கிய? வீட்டுக்கு போய் குளிக்க வேண்டியதானே. என்னடி அதுக்குள்ள எல்லாரும் வந்து நிக்கிறிய? ஏக்கா பாருங்கக்கா இந்த கொடுமைய. ஏடி சரசு அங்கதானே நிக்கா. அந்த சுந்தரி அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்களாம் பார்த்துட்டு அமைதியாவா இருக்கியே? என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே. கேட்காம இருந்துருப்போம்னா நினைக்கிய? இப்பதான் நாங்களே வந்தோம். பார்த்துட்டு தான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டிய. இருங்கக்கா நான் கேட்கேன். ஏ சுந்தரி அக்கா, நீங்க செய்யறதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. இப்படி எல்லாரும் வந்து தண்ணி பிடிக்கக்கூடிய இடத்துல இப்படி வந்து உட்காந்து குளிச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? எலும்புங்கக்கா. எம்மா இப்படி உட்காந்து குளிக்கிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையோ, எனக்கு வேலை மிச்சமாவது நான் குளிக்கேன். நீங்களும் வேணா வரிசையா உட்காந்து குளிங்க. உங்களை யாரும் வேண்டான்னு சொன்னா? நான் எதுக்கு எலும்பணும்? நான் குளிச்சு முடிச்சுட்டு தான் எலும்புவேன். குளிச்சு முடிச்சுட்டு தான் எலும்புவீங்களா? ஆமா, பிறகு இப்படியே அறகுறையா எலும்பு சொல்லுதியோ? உங்களை அறகுறையா யாரும் எலும்பு சொல்லல. இங்க இருந்து குளிக்க வேண்டான்னு தான் சொல்லுதோம். தண்ணி எவ்வளவு நாளும் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு குளிங்களாம். இப்ப சொன்ன பத்தியா? தண்ணி எவ்வளவு நாளும் எடுத்துட்டு போயின்னு எவா விடுவா? எல்லாம் விட்டுருவியலோ? ஒரு ஆளுக்கு 5 குடம் தான். நான் முந்தையே வந்து எப்ப தண்ணி வரும்னு காத்து கிடந்தேன். அதான் ஆளை பிடிச்சிடலான்னு. அதான் இப்ப நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏக்கா நீங்க பிடிக்கிறது தப்பே கிடையாது. 5 குடம் தாராளமா பிடிச்சிட்டு போங்க ஆளா. இப்படி குளிக்கிறது தான் தப்புன்னு சொல்லுதோம். ஏம்மா ஆமாம்மா, ஆளுக்கு 5 குடம் தானே குடிப்பிய. நான் இங்க உட்காந்து 5 குடத்தையும் பிடிச்சு வச்சு என் வீடு வரைக்கும் தூக்கிட்டு போய் வைக்க என்னால ஏழல. இந்த தண்ணியெல்லாம் அங்க கொண்டு போய் என்ன செய்யறேன்? பாத்திரம் கடந்து அதை விலைக்கு போடியதுக்கும் குளிக்கிறதுக்கும் தான் இங்க இருந்து தண்ணி சுமக்க வேண்டியிருக்கு. நல்ல தண்ணி வீட்டு பைப்புல வந்துடுது. பிறகு துணி துவைக்கணும்னா ஆத்துக்கு போயிடலாம். குளிக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கு இங்க இருந்து அங்க சமந்துட்டு போறதுக்கு இங்கேயே உட்காந்து குளிச்சுட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சலாம். நான் தண்ணி 2 குடம் கம்மியா சுமந்து கிடலாம்ல. நல்லா திட்டம் போடுறியம்மா. விட்டா அந்த பாத்திரத்தை இங்கேயே தூக்கிட்டு வந்து விளக்கி எடுத்துட்டு போயிருவிய போல. இந்த யோசனை கூட நல்லா தாண்டி இருக்கு. இனிமேல் வரும்போது அதையும் எடுத்துட்டு பாரு. ரொம்ப சௌரியம், நல்லா வருவிய. நீங்க பாத்திரம்லாம் உட்காந்து இங்க விளக்கிட்டு இருக்க வரைக்கும் எங்க கையன புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்குமா? அடிச்சு துரத்தி போடுவோம். அம்மா அடிச்சு துரத்துவியா? ஆமா, பிறகு உங்களெல்லாம் என்ன செய்யறது? என்னடி நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். 5 பேர் அந்த சேர்ந்து வந்தா நீங்க பெரிய ரவுடிவளோ? அடிச்சு துரத்துவேங்க. வந்ததுல இருந்து ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கா என்ன? இங்க பாருங்க, நான் ஒன்றும் துள்ள கிடையாது. நீங்க செய்யறது தப்பு, அதான் நாங்க சொல்லுதோம். ஆமாக்கா, எங்களுக்கு தான் இந்த குடத்தெல்லாம் வீடு வரைக்கும் தூக்கிட்டு போக கை கால்லாம் நோவுது. அதுக்கு நாங்க என்ன இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கன்னு இல்ல, ஊர்க்காரவிய யாரு பார்த்தாலும் உங்களை தான் ஏசுவாவே. எங்களை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாவே. சி, என்ன பொம்பளையலோ நீங்கெல்லாம். ஒரு பொம்பளைக்கு ஒரு பொம்பளை தானே ஒத்தாசையா இருக்கணும். என்னால தூக்கிட்டு போக முடியலன்னு தானே இங்க உட்காந்து குளிக்கேன். ஏதோ சும்மா ஆசையா விளையாடுற மாதிரி சொல்லியே. எம்மா தாயே, எங்களுக்கு வீட்டில் எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கோம். நாங்கள் போய் தான் செய்யணும். நீங்க எழும்புங்க, நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம். நீங்கள் பிடிச்சிட்டு போவீங்களா? பின்னாடி பாருங்க, அத்தனை குடமும் வச்சிருக்கேன். பிடிச்சிட்டு தான் நவளுவேன். சரி சுந்தரி, பிடிச்சிட்டு நவளு. நாங்கள் பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அது பிடிப்போம்ல. உட்காந்து எப்போ குளிச்சு முடிக்கிறது? அது வரைக்கும் நாங்கள் என்ன காத்தா கிடக்க முடியும்? தண்ணி வேணும்னா காத்து கிடங்க. ஏன் தண்ணி வர்றதுக்கு முந்தையே நான் பைப்பு கிட்ட இவ்வளோ நேரம் காத்து கிடந்தேன்ல. ஏம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த 5 குடத்தையும் பிடிச்சிட்டு பக்கத்துலேயே உட்காந்து எவ்வளோ நேரம்னாலும் குளிச்சுட்டு இருங்க. நாங்கள் தண்ணியை பிடிச்சிட்டு கிளம்புவோம்ல. அந்த பைப்பு கடையிலேருந்து எழும்புங்க. ஏட்டி, நானும் இந்த ஊரில் தான் இருக்கேன். எனக்கும் 5 குடம் கொடுக்கணுங்கிறது ரூல்ஸ், சரியா? அந்த 5 குடத்தை நான் குடத்துல நிரப்பி கொண்டு போவேன். இல்லை இங்கேயே உட்காந்து 5 குடத்துக்கு குளிப்பேன். அது கேட்க உனக்கு உரிமை கிடையாது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பெரிய மனுஷன்னு பொறுமையாக பேசினா சொன்ன புரியுதா? இதுக்கு என் வளர்த்தி கூட இல்லை. ஓங்கி நறுக்கு நறுக்குன்னு கொட்டுனே பூமிக்குள்ள இருந்தாலும் புதஞ்சிருவிய. ஒழுங்கு மரியாதையே இடத்த காலி பண்ணிருங்க. ஆமா, என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? 2 தட்டு தட்டுவேன், பூமிக்குள்ள போயிருவேங்க. நானும் திரும்ப தட்டுவேன். என்ன என்னக்கா கையை நீட்டிட்டு என் கண்ணத்துல அரைகிறதுக்கு பால் மாதிரி குதிச்சு குதிச்சு பாக்கியே? 8 மண்டக்கோ. சி, ரொம்ப அசிங்கப்படுத்துறா. இதுக்குதான் வளர்ந்து தொலையணுங்கிறது. நம்ம என்ன செய்யறது? ஆள் வளர்த்து வேற நம்ம குட்டையா இருக்கும். அவ பாரு மாடு மாதிரி வளர்ந்துருக்கா. ஏய் என்ன? இல்லக்கா, நீங்க குதிச்சது காமெடியா இருந்து.
இருக்கும்ல, இல்லாம உனக்கு எப்படி இருக்கும்? நான் ஆள் குட்டை தான், என்னால உன்னை எகிரி எகிரி அடிக்க முடியல தான். ஆனா காலை பிடிச்சி இழுக்க முடியும்ல? ஐயோ ஏம்மா பையன் எலும்புமா? என்னடி வளர்ந்த மாடு, என்ன கிண்டல் பண்ண? இப்ப நீ விழுந்து கிடக்க? என்னையா கீழே தள்ளி விட்டியே? இப்ப பாருங்க. எம்மா எதுவும் சண்டெல்லாம் போட்டுறாதம்மா. யாரையும் என்ன தடுக்காதீங்க. இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. எடி சொன்னா கேளு, வேண்டாம். எடி வா, நம்ம போயிருவோம். விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐயோ எம்மா, என் குறுக்கெலும்பே நுழைஞ்சிட்டு. எல்லாத்துக்கும் தான்க்கா. எட்டி செத்த எலும்புட்டி. என்னால உன் வெயிட்ட தாங்க முடியலட்டி எலும்புட்டி. ஏக்கா நான் என்ன வேணும்னாக்கா படுத்து கிடக்கேன். வள்ளியக்கா, வள்ளியக்கா எலும்புங்கக்கா. எம்மாடி எந்திரிக்க முடியல, சுத்தம். அப்ப இப்படியே கிடக்க வேண்டியதானா? மறக்கதக்கா முடியலக்கா. ஏட்டி சாரச்சு முடியலட்டி. ஏ வள்ளியக்கா முடியலக்கா. ஏட்டி நடுவாளி ஏம்டி தள்ளுன முடியலட்டி. மறக்கதக்கா ஏக்கா என் மேல வந்து விழுந்தியே இப்படி? அம்மா நான் வேணும்னு உழுவலம்மா, சரசு என் மேல விழுந்தா. ஐயே அக்கா நானும் வேணும்னு உழுவலக்கா, வள்ளியக்கா என் மேல விழுந்துட்டாவே. ஐயோ நான் உங்க மேலெல்லாம் வேணும்னு உழுகலம்மா தாயே. அந்த நெடுவாளி மாடு சண்டைக்கு போயிட போறா பாவம்னு பிடிச்சதுக்கு என்ன விடுங்கன்னு ஒரு உதச்சி சமட்டி தள்ளிட்டா. நான் அதனால தான் லாந்தி சரசு உன் மேலே விழுந்துட்டேன். ஏக்கா அவிய விழுந்தனால தான்க்கா நான் லாந்தி உங்கள் மேலே விழுந்துட்டேன். எம்மாடி கேட்டுக்கிட்டியா? அவிய 2 பேரும் விழுந்தனால தான்ட்டி நான் உன் மேலே விழுந்துட்டேன். எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தராக விழுந்தியே சரி, இப்போ எல்லாரும் எழும்புனாதான் என்னால் எழும்ப முடியும். ஏக்கா பாவங்க்கா அந்த பிள்ளை. பைய எலும்புங்கக்கா. சரி டி, நம்மளை இங்கே நல்லா தள்ளி விட்டுட்டு நெடுவாளி கழுதாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. போடட்டும், அவளால் தான் இப்படி விழுந்து கிடக்கும். நம்ம குறுக்கெலும்பு உடச்சி விட்டு நீ அவள் சண்டை போட்டு என்ன லட்சணத்தில் வாராளோ தெரியலை. நல்லா சண்டைக்கு கதை பேசுகிற இடத்துக்குன்னா முந்திட்டு ஓடுவா. வீட்டில் கடட்டி வேலையை செய்யிட்டின்னா ஒன்றும் செய்ய மாட்டா. என்ன சுந்தரி இது? தண்ணி பிடிக்க போனமா பிடிச்சிட்டு வந்தமான்னு இல்லாம இப்படி வம்பெடுத்து அடி வாங்கிட்டு வந்திருக்கியே, உன்னை என்ன சொல்ல? யோ கொடுத்த வேலையை மட்டும் பாரியா. நானே நொந்து போயிருக்கேன். வெந்த பொண்ணுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத நீ. புருஷங்க நல்லது சொன்னா எந்த பொண்டாட்டி தான் ஏத்துக்கிட்றிய? யோ பேசாம வாயை மூடிட்டு ஒத்தலம் கொடுக்குற வேலையை பாரு. சரிம்மா. உன் பொண்டாட்டியை ஒரு திப்பி அடிச்சிருக்கான்னு சொல்றேன். ஓடி போய் சுடுதண்ணி வச்சு ஒத்தலம் தான் கொடுக்குறியே தவிர அவ யாரு என்ன? நான் போய் அவளை கேட்குறேன், மிரட்டுறேன். என் பொண்டாட்டி மேலே யார் கையை வச்சா நான் கேட்குறேன்னு ஏதாவது சொல்லுதியா? அம்மா உங்க பொம்பளையில் சண்டையெல்லாம் நம்பவே கூடாதும்மா. இன்னைக்கு அவா சரியில்லை இவா சரியில்லைன்னு வாய்க்கிலேயே பேசுவிய, நாளைக்கே 2 பேரும் ஒட்டி உறவாடிக்கிட்டு இருப்பிய. உங்களை நம்பி நாங்கெல்லாம் களத்துல இறங்கினோன்னா கிழிஞ்சுதான் போயிரும். குடிகாரம் பேச்சு விடிஞ்சதும் போச்சுன்னு சொல்லுவாவ, அதெல்லாம் அந்த காலம். பொண்ணுங்க பேச்சு சொன்ன உடனே போச்சு, அதுதான் இந்த காலம். பொம்பளைங்க சண்டைக்குள்ளெல்லாம் நான் வரலப்பா, நீயாச்சு உனக்கு அடி கொடுத்தவளாச்சு.